எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாமா? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான். அப்படியானா மோசே யாருன்னு உங்களுக்கு தெரியும். மோசே ஒரு எபிரேயன். எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்காங்க. ஆனால் மோசே மட்டும் எப்படியோ எகிப்து அரண்மனையிலே வளரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அங்கே அவன் வளர்ந்ததுனால அவன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாய் இருக்கிறான். அந்த வசனம் சொல்லுது, வாக்கிலும் வல்லவனாய் இருக்கிறானா, செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறான். அப்படின்னா ஞான சம்பந்தப்பட்ட சகல காரியங்களையும் கற்று தேர்ந்தவனாக இருக்கிறான். ரெண்டாவது, நல்ல சரீர பிரகாரமான எல்லா பயிற்சியிலையும் மேற்கொண்டு சரீர பிரகாரமாகவும் பலசாலியா இருக்கிறான். உரலியா சொல்லாமா? அப்போனா 100% ரொம்ப ஃபிட்டான ஆளா இருக்காரு. எதுக்கு? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு போக. அப்போ மோசேக்கு வயசு எத்தனை? அப்படியா 40 80? 40. அப்போ நல்ல திடகாத்திரமான வயசு, நல்ல எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பலமாகவும் இருக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல மோசே ஒரு காரியம் பண்றாரு. வெளியே புறப்பட்டு போகும் பொழுது அங்கே ஒரு எபிரேயனும், அதாவது மோசையுடைய சொந்தக்காரன் ஒருத்தனை எகிப்திய தேசத்துக்காரன் என்ன செய்யறான்? அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே மோசை என்ன செய்யறாரு? தான் சொந்தக்காரனுக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த எகிப்தியரனை அடிச்சு கொன்னு என்ன செஞ்சாச்சு? புதைச்சாச்சு. உடனே மறுநாள் அதே மாதிரி இவங்க சொந்தக்காரங்களே 2 பேரும் என்ன செய்தாங்க? சண்டை போட்டுருக்காங்க. உடனே இவன் போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். கெட்டது பண்ணவன்ட்ட போய் இந்த மாதிரி நீ இவன் சகோதரனுக்கு பண்ணலாமா? உடனே அவன் சொல்றான், நேற்று அந்த எகிப்தியனை கொன்ன மாதிரி என்னையும் கொலை செய்யலாம் என்று நினைக்கிறாயோ? பாருங்க, மோசேயுடைய வாழ்விலே தேவன் பெரிய திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசே என்ன செய்யறார் அப்படின்னா, பார்வோனுடைய அரண்மனையில என்ன செய்யறாரு? வளர வைக்கிறார். பார்வோனுடைய அரண்மனையிலே வளர வைத்து சகல காரியங்களையும் சிறந்த ஒரு மனுஷனாய் ஆண்டவர் மோசையை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, மோசே மீது வைத்திருக்கும் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்யணும்? முறியடிக்கணும். மோசையை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்களை குலைச்சு போடணும். அதனால மோசைக்குள்ள என்னத்தை வர வைக்கிறான்னா, ஒரு என்ன சொல்ற, ஒரு வெற்று வைராக்கியம். பாருங்க, 2 பேரும் சண்டை பண்ணிட்டு இருக்கோன்னா இவன் என்னவா இருக்கான்? இப்போ என்னவா இருக்கான்? 2 விஷயத்துல பெரிய ஆளா இருக்கான். எதுல? வாக்கிலும் செய்கையில். அப்பனா இவனுக்கு நல்லா பேசவும் தெரியும், சகல ஞானமும் தெரியும், ஆளு பலசாலியாவும் இருக்கான். இப்ப 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்த உடனே இவனுக்கு தெரியும், நம்ம போனா ஒருத்தர் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சு சாச்சிடலாம். அந்த பலத்துல, அந்த சுயத்துல என்ன செய்யறான்னா, நம்ம இதை செஞ்சிடலாம்னு போய் என்ன செய்யறான்? அந்த இடத்துல கை வைக்கிறான். இது எதை நோக்கி கொண்டு போகுது அவன் அப்படின்னா, 40 வருஷம் காட்டுல போய் என்ன செய்யறான்? தனித்து விடப்பட்டவனாய் ஒரு குடும்பத்தோடு கூட 40 வருஷம் தன்னுடைய ஜனங்களை பார்க்க முடியாம, குடும்பத்தை பார்க்க முடியாம எகிப்திலிருந்து ஓடி போய் 40 வருஷம் அவன் வனாந்தரத்துல இருக்கான், எத்திரோ வீட்டுல. இப்ப 40 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆண்டவர் மோசே இடத்துல வாராரு. நான் உன்னை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். எதுக்காக? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் கொண்டு போக. அப்ப மோசே என்ன சொல்றான் தெரியுமா? நான் வாக்கு வல்லவன் இல்லை, எனக்கு சரியா பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அப்ப நான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்த மோசே இப்ப எப்படி ஆயிட்டாரு? திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா, தேவன் நியமித்த திட்டத்தை விட்டு வழிவிலகி கொண்டு போனது. பாருங்க, தேவனுடைய திட்டத்தை விட்டு வழிவிலகி கொண்டு போனதுக்கு மோசேக்கு எது காரணமா இருந்துச்சுன்னா, ஒரு தேவ சித்தம் இல்லாத வெற்று வைராக்கியம். ஒரு அழிய சொல்லாமா? இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட வெற்று வைராக்கியம் இருக்குமானால் தேவனுக்கு அது பிடிக்காது. நான் ஏற்கனவே இதை பத்தி லைட்டா பேசினேன் ஒரு நாள், இதற்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அந்த வெற்று வைராக்கியம், இந்த கோபம்லாம் அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. பாருங்க, அதான் மோசேட்டான அந்த குணம் மாறல. ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசும் போது கண்மலை என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ கண்மலையை பார்த்து பேச சொன்ன, நீ கண்மலைய அடிச்ச, அதனால நீ எங்க போக மாட்ட? கானான் தேசத்துக்கு போக மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் நானும் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே, தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருப்போமானா தான் அவர் தருகிற நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நாம் உயரலை? ஏன் நம்ம வாழ்க்கையில செழிப்படையலை? ஏன் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் வரலைன்னா, மோசே மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணி இப்ப நம்ம வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எங்க இருக்கீங்க? எகிப்துல இருக்கீங்களா? எகிப்துல தான் இருக்கணும். யாரு? நீங்க இல்ல, மோசே. பக்கத்தில் பாத்தீங்கன்னா, எகிப்துல தான் இருக்கீங்களா? இல்ல வனாந்திரத்துல
சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் என்ன செய்யுது? ஒரு 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 ஏற்றமே இல்லை, ஒரு உயர்வே இல்லை. சும்மா அப்படியே போன வருஷம் எப்படி இருந்தோம் அப்படிதான் இந்த வருஷமும் இருக்கும். நீ போன வருஷம் போன மாதிரி இந்த வருஷமும் போயிருமோ அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? தோணுது. அப்படியானா நம்ம வாழ்க்கையிலே ஒரு சிறந்த காலங்கள் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் நம்ம இல்லை. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, ஓ ஜனங்கள் எகிப்திலே எத்தனை வருஷம் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கீங்க? எல்லாம் டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எகிப்தில் பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பிரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ 400 வருஷம் உன் ஜனங்கள் எங்க இருப்பாங்க? எகிப்தில இருப்பாங்க. ஆனா எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கிளம்பும் போது எத்தனை வருஷம் ஆயிருந்துச்சு தெரியுமா? அப்படியா? ரமேஷனை முறைக்கீங்க. எத்தனை வருஷம் ஆயிருந்துச்சு தெரியுமா? 430 வருஷம். ஆண்டவர் சொன்னார் 400 வருஷம். ஆனா ஆனது 430 வருஷம் எக்ஸ்ட்ரா, 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏன்? இப்ப நீங்க பதில் சொன்னா தான் நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசுனதுக்கே அர்த்தம். யாருடைய கீழ்ப்படியாமை? இஸ்ரேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை வேற. மோசே முறுமுறுத்தனாலயா? சரி, வேற இல்ல. 400 வருஷம் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மோசைய 400 வருஷத்துல வெளியே கொண்டு போறதுக்கு மோசையை தயார்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனா மோசே ஒருத்தனை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு நினைச்சிட்டாரு, ஓடி போயிட்டார். 40 வருஷம் கழிச்சு வரார். அப்போனா கிட்டத்தட்ட 350 வருஷம் ஆன உடனேயே ஆண்டவர் மோசையை தயார்படுத்தி மோசை மூலமாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது சரியாய் நடந்திருக்குமானா 30 வருஷத்துக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா மோசே செய்த தவறு தேவனுடைய திட்டத்தை மோசையுடைய வாழ்க்கையிலும் சரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சரி மாற்றி அமைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய திட்டத்தை மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன் மாத்தி மாத்தி அமைக்கிறாருன்னா, அவர் உருவாக்கின திட்டத்துல நம்ம என்ன செய்யல இல்ல, நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்படி திட்டத்தை விட்டு வழி விலைக்கு போறோம். உடனே அந்த வழி விலைக்கு போன பிறகு அதுக்கேற்றாப்புல ஒரு திட்டத்தை ஆண்டவர் உருவாக்குறார். அங்க போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன செய்யறோம்? வழி விலைக்கு போறோம். அங்க அதுக்கேற்றாப்புல ஒரு திட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படி வழி விலைக்கு போய்கொண்டே இருப்போமானால், திட்டம் மாறுபட்டு கொண்டே இருக்குமானால், தேவன் வைத்த இலக்குகளை நம்மளால் அடைய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எகிப்தில் இருக்கீங்களா? இல்ல வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கீங்களா? பார்வோன்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல மாமனார் மனைவியும் கொடுத்தாரு, ஆடுகளும் கொடுத்தாரு. பிள்ளைகள் மாமனார் கொடுக்கல. இல்ல, மாமனார் மனைவி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா, மாமனார் மனைவியும் கொடுத்தாரு, ஆடுகளையும் கொடுத்தாரு. பேசாம ஆடுகளை மேய்க்க அங்கனக்குள்ள சாப்பிட்டுக்கிட, அங்கனக்குள்ள தங்கிக்கிட. இப்படி எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சு ஒரு குடும்பத்தோடு கூட 40 வருஷம். அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சோம்பேறிகளா இருக்கும். இது என்ன செய்யுதுன்னா, உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சோம்பேறி ஆக்குது. அப்படியே மந்தமாவே, எந்த விதமான முன்னெடுப்பு இல்லை. வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க செல்லலாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே உண்ண உணவு ஒடுக்க விட உறங்க இடம் கிடைச்சா போதும். ஆனா கவலையெல்லாம் படுவோம் இல்லாத குறிச்சு. ஆனா இருக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே என்னத்தையா வாழ்க்கைய ஓட்ட இல்லை. தேவனுடைய திட்டத்திலே ஒரு மனுஷன் இருப்பானால் அவன் வாழ்க்கையே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் பிரம்மாண்டமாக தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துருக்கோம், அங்கே வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கையா தான் இருக்கணும். சாதாரணப்பட்ட வாழ்க்கையா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க, சில நேரங்களிலே நம்முடைய வெற்று வைராக்கியம் தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணுது. சில நேரங்களிலே நாம் செய்கிற பாவங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போகப்படுது. பாருங்க, இன்னைக்கு நம்மளை அறியாமலே பலவிதமான பாவங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். சில பாவங்களை துணிகரமாக பண்ணுறோம். துணிகரமாய் பாவம் செய்து கொண்டு ஆராதனைக்கு வரோம், ஜெபமனும் செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், திருவிருந்தில் என்ன செய்கிறோம், பங்கெடுக்கிறோம். இன்னைக்கு நம்மை வசனம் இதில் என்ன வாசிக்கிறது தெரியுமா? நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம்
நிதானித்தறியது என்னது? நான் என்ன தப்பு பண்றேன்னு சோதிச்சு அதை சரி பண்றது. நான் என்ன தப்பு பண்றேன்னு இன்னைக்கு நம்ம யோசிக்கல அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அப்பனா யாரெல்லாம் தங்களை நிதானித்தறிந்து தங்களை மனம் திரும்ப பண்ணுகிறார்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாதுன்னா நீங்க உங்களை நிதானித்து அறிகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானா வெற்று வைராக்கியம் நம்மை தேவனுடைய திட்டத்தை விட்டு வழிவிலகி போக பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவங்கள் என்ன செய்யுது? தேவனுடைய திட்டத்தை விட்டு வழிவிலகி போகுது. இன்னைக்கு அநேக ஆணுடைய பிள்ளைகள் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்காங்க. நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா மதுபானத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆனால் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தவான் இங்கே இல்லை, நம்ம இந்த ஏரியாவிலே இல்லை. நான் கோயம்புத்தூரில் நான் படிக்கும்போது சொல்கிறேன், மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு பியூர் பரிசுத்தவான் யாருமே இல்லை. இவரை போல ஒரு நல்லவர் உண்டா? பலவிதமான ரொம்ப துஷ்டத்தனமான பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் இவரை போல ஒருத்தர் உண்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள அது பிசாசு அப்படிப்பட்ட பாவங்களை இயல்பாய் என்ன செஞ்சுட்டான்? ஆகிட்டான். பாருங்க, பொய் சொல்கிறவனுக்கு பொய் பேசுறது ரொம்ப ஈஸிங்கிறதோட இயல்பாக இருக்குது. இப்போ மகேந்திரனை கூப்பிட்டீங்கன்னா அவன்கிட்ட இங்கேருந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு போனீங்கன்னா அவன் ஒரு 10 பொய்யாவது என்ன செஞ்சிருவான்? பொய் சொல்லணும்னு சொல்ல மாட்டான், நம்ம பொய் பேசணும்னு பேச மாட்டான். அது இயல்பாகவே இணைஞ்சிருச்சு, வந்துருச்சு. அது இயல்பாகவே இணைஞ்சிருச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, கிளம்பியாச்சா எங்கே இருக்கீங்க எல்லாம் இந்த வந்துகிட்டு இருக்கோம்னா, கிளம்பியாச்சா எங்கே இருக்கீங்கன்னு 2-3 நாடி கேட்ட பிறகு வண்டி எங்கே தான் நிற்கி? சர்ச்சுக்குள்ளே தான் இன்னைக்கு. சர்ச்சை விட்டு வெளியே வந்த பிறகு சொன்னால் அது பிறகு வெளியே வந்த பிறகு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், இது பெரிய விஷயம்தான். சில இந்த மாதிரி பொய்கள் வந்து சிலருக்கு என்னஞ்சிருச்சு? இயல்பாயிருச்சு. அது மாதிரி சில பாவ பழக்க வழக்கங்கள் சிலருக்கு என்ன ஆயிடுச்சு? இயல்பாயிருச்சு. அப்படி இயல்பாக நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. ஒரு தப்பு செய்யும் பொழுது நம்முடைய மனசு வாதிக்கணும், இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. அப்படியானா தான் நம்ம மனம் திரும்புகிற நிலையிலே என்ன செய்கிறோம்? இருக்கும். அப்படி இல்லை, நான் தப்பு செய்யும் பொழுது என் மனசு வாதிக்கலைன்னா நான் அந்த தவறுக்கு பழகிவிட்டேன். தவறுக்கு நான் பழகிவிட்டேன் என்றால் நான் தேவனோட தூரம் போயிட்டேன். தேவனுடைய திட்டத்தை விட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? வழி விலகி போயிட்டேன். பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப ரொம்ப பெரியது. போன செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் எலிஜபராஜ் பேசும்போது பிரசங்கத்தில் சொன்னாரு. என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம்? செவ்வாய்க்கிழமை மூர்தாளியில. சரி, வேற என்ன சொன்னாரு? ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதே எதுக்காக தான்? ஆளும்படியாக தான் தேவன் உருவாக்கினார். ஆளும்படியானா சகல காரியங்கள் மீதும் அதிகாரம் செலுத்தும்படியாக, நம்முடைய சூழ்நிலைகள் மீதும் அதிகாரம் செலுத்தும்படியாக. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே அதிகாரம் செலுத்தும்படியாக நம்முடைய சூழல் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகி நிற்கிறோமோ, கொஞ்சம் விலகி நிற்கிறோமோ, ஏதோ ஒரு காரியத்தில் தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோமோ, இதை இன்னைக்கு நீங்கள் நானும் சோதித்து பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தர இருக்கிற நன்மைகள் நேர்த்தியாய் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். வரலையா சொல்லாமா? பாருங்க, சில நேரங்களிலே மனசு வெறுமையாகும். இது பிசாசு மட்டும்தான் ஆக்குதான்னு சொல்ல முடியாது. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இல்லைனாலே சில நேரங்களில் மனசு என்னவா இருக்கும்? ஒரு வெறுமையா இருக்கும், ஒரு நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆராதனைக்கு போனாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வெறுமையை கொண்டு வந்தது எது? ஏன் இந்த வெறுமை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஆணுடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் செலவிட்டு காத்திருக்கிற அனுபவம் யாருக்குமே இல்லை. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நான் டெய்லி 1 மணி நேரத்துக்கு குறையாம ஜெபிக்கிறேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சந்தோஷம், நிறைய பேர் இருக்கீங்க. நான் டெய்லி 2 மணி நேரத்துக்கு குறையாம ஜெபம் பண்ணுறேன். நான் 1 மணி நேரமே நான் போதும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? நீங்கள் 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு 1 மணி நேரம் ஆச்சும். பாருங்க, அந்த 1 மணி நேரம் முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் அமைதியா, 10 நிமிஷமாச்சும் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருங்க. தூங்கிடக்கூடாது. ஒரு 50 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துருக்க. ஆண்டவர் நம்ம இடத்துல பேசும்படியா. இன்னைக்கு ஏன் தேவன் நம்ம இடத்துல பேசுறது இல்லை அப்படின்னா, அவர் பேசுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதே இல்லை. இப்போ நான் பவுலனை நான் பார்க்கேன், அவர் வீட்டுக்கு வரேன், வந்து அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கேன். மடன்னு 1/2 மணி நேரம் பேசிட்டு அவர் பதில் சொல்லவே விடாம நிறைய பேசிட்டு நான் வண்டி ஏறி என்ன செஞ்சுட்டேன்? போயிட்டேன். வீட்டில் போய் அப்பாட்ட சொல்கிறேன், பவுலன்ட்டு 1/2 மணி நேரம் பேசினேன், அவர் என்கிட்ட என்ன செய்யலை? பதில் பேசவே இல்லை. பதில் பேச விட்டா தானே
பதில் பேச விட்டா தானே பதில் பேச முடியும். ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும், இனி அங்கே தூக்கி விடு இங்கே தூக்கி விடு, அதை செஞ்சு கொடுக்கும் இதை செஞ்சு கொடுக்கணும், அப்படி பாதுகாரம் இப்படி பாதுகாரம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்னு வெடி வச்ச மாதிரி என்ன செய்தோம். ஜாமனியப்பா ஜாமனை உட்காரும் போது சோர்வா இருக்கும், ஆனா ஜாமனி முடிச்ச உடனே ஆவியானவர் தர்ற பலனும் என்னவோ. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்னு இந்த வெடியை வச்சுட்டு ஓடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி என்ன செய்யுது. இந்த வேகமாக எழுந்துச்சு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. நீங்கள் குடும்பமாக கூட ஜோமனுங்க, ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக காத்திருங்களேன். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் சில இடத்துல பேசுகிறார், சில ஊழியர்கள் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், ரொம்ப திட்டமாய் பேசுகிறார். எப்படி பேசுவார்? அவங்க நேரம் கொடுத்தா தான் நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? புரியுது அப்படிதானே? நேரம் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். யாராக நேரம் கொடுக்காம மலன்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஜோமனை சொல்லி கொடுத்தோம்னா, சின்ன பிள்ளை என்ன செய்யும்னா அந்த எப்படி ஜோமனை சொல்லி கொடுத்தோமோ அதை மனப்பாடம் என்ன செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க யாருமே இல்லை. இப்போ அஸ்மிதா இருக்கான்னு வச்சுக்கிடுவோம், பவுலனை மக அஸ்மிதா இருக்கா. இப்போ அவளுக்கு அவள் பெரிய பிள்ளை தான் நினைக்கேன், ஆனால் அவளுக்கு சின்ன பிள்ளையில ஜோமனை சொல்லி கொடுத்ததாங்க வச்சுக்கோங்களேன். அன்புள்ள ஏசப்பா கண்மணி போல காத்தீரே, சுகம் தந்தீரே, நல்ல அம்மா அப்பா தந்தீரே எப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள எப்போ ஜோமனை சொன்னாலும் என்ன செய்வாங்க, அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பெரிய மீசத்தடையெல்லாம் முளைச்சிருச்சு, இன்னும் அதை மட்டும்தான் என்ன செய்யுது சொல்லுது. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் பாருங்க சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை மட்டும்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஜோமனை உட்காரும்போது என்ன செய்வோம்னா நம்ம அப்படியே மட அது நமக்கு தேவைகளை டெய்லி சொல்லித்தான் என்ன செய்யணும். அவனை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒப்பிக்கூடாது. ஒப்பிச்சு சரி அப்படி ஒப்பிச்சுட்டாச்சும் போங்க. ஒப்பிச்ச பிறகு என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, ஆண்டவர் பேசும்படியா உட்காந்துருங்க. ஆண்டவர் பேச அனுமதிச்சிங்கனாலே நீங்க அவர் திட்டத்தில் இருக்கீங்களா இல்லையான்னு அவர் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும். ஒரு ஆண்டு போயிட்டு அவர் என்ன செய்யணும், பேசணும். அவர் இடத்துல பேசாவா எப்படி போகலாம்? அப்படியான நேரம் கொடுக்கும் பொழுது தேவன் இடத்துல பேசுவார். இதை செய் இதை செய்யாதே. பாருங்க நீங்க சொல்றாருன்னா இவர் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அமைதலா இருந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யறாரு. சிலர் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன், அங்கே உட்கார்ந்துருந்தார், பிரசங்க வேற ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா அப்படியே கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தாரு. என்னத்தையும் என்ன செய்யறாரு, எழுதிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ண வந்தோடனே மைக் எடுத்து சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் என்ன செஞ்சாரு சொன்னாரு, நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாருன்னா இந்த ஆளுக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்லுதாரு, உங்க பேர் இதுன்னு சொல்றாரு, அது என்னவா இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்படின்னா இவர் அமைதலாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் பேசுறதை இவங்க எழுதி வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு பேசுறாரு. நம்ம எழுதி வைக்கிற அளவுக்கு பேசலனாலும் ஒரு லேசாவாச்சு 1-2 வார்த்தையாச்சும் நம்மகிட்ட பேச வேண்டாமா? எழுதுற அளவுக்கு நம்ம கிட்ட சரக்கு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா 1-2 வார்த்தையாச்சும் நம்மகிட்ட பேச வேண்டாமா? ஆண்டவர் பேசல அப்படிங்கிறது நமக்கு வருத்தமா இருக்கணும். எத்தனை பேருக்கு வருத்தமா இருக்கு? எத்தனை பேருக்கு வருத்தமா இருக்கு? ஆண்டவர் பேசலைங்கிறது எத்தனை வருத்தமா இருக்கணும். ஒரு அழியா சொல்லாமா? சிலர்லாம் சும்மா ஆண்டவர் அப்படி பேசினார் இப்படி பேசினாருங்க. நிஜமா ஒரு வார்த்தையாச்சும் நம்மகிட்ட கடைசி பரலோகம் போகத்தனையும் தேவன் நம்மகிட்ட பேசாமலே இருந்தாருன்னா அவர் உங்களை உள்ள விடுவார் நினைக்கீங்க? இங்க இருக்கும் போது என்ன செய்யல, பேசல, உங்களை எப்படி உள்ள விடுவாரு? அதனால இங்க இருக்கும்போது நம்மகிட்ட பேசணும். பேசும் பொழுதுதான் நம்ம சரியான வழியில போய்கிட்டு இருக்கோமாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அலேலியா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அலேலியா சொல்லலாமா? சில நேரங்களிலே நாம் உபாசித்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு உபாசம் இருக்கிற பழக்கமே இல்லை. மாசத்துல ஒரு நாளாச்சும் முழுமையாய் நான் உபாசம் இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சில பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா இருக்கீங்க, காலை மதியம் இரவு, மதியம் சாப்பிட்றீங்க. மாசத்துல ஒரு நேரம் இருக்கீங்க, அது ஒரு நாள் இல்லை. மாசத்துல ஒரு நாளாச்சும் முழுமையாய் அட்லீஸ்ட் காலையிலையும் மதியானமாச்சும் ஒரு லீவு நாளை பார்த்து காலையிலையும் மதியானமாச்சும் ஃபாஸ்டிங் இருந்து நைட் என்ன செய்யுங்க, ஒரு 8 மணிக்கு பிறகு சாப்பிடுங்க. ஆனா அந்த பகல் நேரத்துல சும்மா வேற வேலையை பார்க்க கூடாது. என்ன செய்யணும், ஜோமன் பாருங்க. நம்ம உபாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் அடங்க ஆரம்பிக்கும். வசனமே சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எதனாலும் என்ன செய்ய மாட்டான். சிலர் பிடிச்சிருக்க பிசாசு எல்லாம் உபாசிச்சா தான் என்ன செய்யும். இன்னைக்கு உங்களை ஒரு பிசாசு பிடிச்சிருக்கும், அது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களை பிடிச்ச பிசாசு போனோம்னா நான் உபாசம் இருந்து ஜோம்னா உங்க பிசாசு என்ன செய்யாது. நான் உபாசம் இருந்து ஜோம்னோம்னா ஒரு நான் ஜோம் பண்ணது நிமித்தமாய் ஒரு தேவதூதன் வாரான்னு வச்சுக்கிடுவோம் உங்ககிட்ட இருக்க பிசாசை விரட்டுறதுக்கு.
உங்ககிட்ட இருக்க பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? அவன் சோழியை பாட்டு போன்றோம். யார யார கவனிக்கலாம் இல்லையா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மயந்தன் ஒரு பொய்யின் ஆவி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நான் ஏசப்பா அவனுக்குள்ள இருக்கிற பொய்யின் ஆவியை விரட்டுங்கன்னு நான் என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணுதேன். நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் ஒரு தூதன் என்ன செய்தாரு? அனுப்புதாரு. மகேந்திரன்ட்ட வாராரு. மகேந்திரனுக்குள்ள இருக்கிற பொய்யின் ஆவிட்ட சொல்லுதாரு, ஒழுங்கா என்ன செஞ்சாரு? பேரு அந்த பொய்யின் ஆவி என்ன சொல்ல தெரியுமா? நீ உன் சோழியை பாட்டு அவன் எனக்கு இடம் கொடுத்துருக்கான். நான் என்ன செய்தேன்? நீ யாரு என்னைய தூர போன்னு சொல்லுதுக்கு? அப்ப நான் இடம் கொடுத்தது யாரு? மகேந்திரன் தான். அப்படி அவன் தான் என்ன செய்யணும்? இப்ப இந்த உள்ள இருக்கிற இந்த பிசாசு என்ன செய்யணும்? போகணும்னா இவன் உபவாசிக்கணும். இந்த ஜாதி பிசாசு வெளியே போகணும்னா என்ன செய்யணும்? பாருங்க, பிசாசுலேயே பல வகை ஜாதி இருக்கும் போல. அப்புறம் இந்த ஜாதி பிசாசு போகணும்னாலே என்ன வேணும்? உபவாசம் வேணும். பாருங்க, உபவாசம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் இருக்கும் பொழுதும் தேவன் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் நம்ம செய்கிற காரியம் கைகூடி வராமலே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமலே இருக்கும். அப்படியானா இந்த முன்னேற்றத்தையும் இந்த கைகூடி வருதலையும் இந்த நன்மைகளையும் தடுக்கிறது பிசாசு. அப்புறம் இந்த பிசாசு நமக்குன்னே பிரத்யேகமா என்ன செய்யறான்? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பிசாசு போகணும்னா நம்ம உபவாசிச்சு கண்டிப்பா ஜெபிச்சு தான் ஆகணும். அதனால பாருங்க, சில நேரங்களிலே சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிற பிசாசை நம்ம மேற்கொள்ள வேண்டுமானால் பிசாசை கட்டி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போது ஜோலி இந்த மாதிரி சொல்லிட்டு பாருங்க, வெற்று வைராக்கியம் திட்டத்தை மாறுபட பண்ணும். அடுத்து என்ன சொன்னேன்? பாவங்கள், நாம் செய்கிற தொடர்ச்சியான பாவங்கள் திட்டத்தை மாறுபட பண்ணும். இப்போ நம்ம திட்டத்துக்குள் வரணுமானா தேவன் நம்மகிட்ட என்ன செய்யணும்? பேசணும். தேவன் பேச நம்ம இடம் கொடுக்கணும். உபவாசம் இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். நான் அடிக்கடி சொல்றது அதான், ஆண்டவரே தூங்கும் போது கனவுல என்ன செய்யுங்க என்கிட்ட. நான் அடிக்கடி சொல்றேன், யாராச்சும் அப்படி கேட்டு தூங்குதீங்களா? யாராச்சும் அப்படி சொல்லிட்டு தூங்குதீங்களா? சொல்லிட்டு தூங்குதீங்களா? சந்தோஷம். நான் எப்பவுமே அப்படி நினச்சிக்கிட்டே தூங்குவேன். ஒரு 2 போன வாரத்தில் ஒரு கனவு, சும்மா உங்களுக்காக நான் சொல்லி முடிக்கிறேன் கனவு. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஒரு அம்மா ஒருத்தங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க. நான் அவங்க பக்கத்தில் இப்படி நடந்து போகிறேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி 2 கையவும் முன்னாடி நீட்டி இப்படி குப்புற என்ன செஞ்சுருக்காங்க? முழங்கால் போட்டு தலையை ஊனி படுத்திருக்காங்க. இன்னே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உடனே நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணலான்ட்டு அவங்க பக்கத்தில் வரேன். அவங்க இப்படினாங்க. உடனே முடி என்ன செஞ்சது? இப்படி சுள்ளன்னு இப்படி முடியை விரிச்சு போட்டுருக்காங்க. அப்படின்னா முடி இப்படி வருது. பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே வெளியே அவங்களுக்கு கனவுல அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. கண்ணெல்லாம் வெளியே அவங்க வாய் என்ன செய்யுதுன்னு அப்படி ஒரு பக்கமாக கோணிட்டு நிற்கி. நான் இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பிக்க அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யுதுன்னா என்னைய என்ன செய்யுது? அமுக்குது. என்னால் என் சத்தத்தை வெளியே வர வைக்க முடியலை. அந்த அம்மாவுக்கு எப்படி வாய் கோணி இருக்கோ அதே மாதிரி எனக்கு வாய் என்ன செய்யுது? அப்பனா என்ன தெரியுதுன்னா, அந்த பிசாசு இப்ப என்னைய என்ன செய்யுது? அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நான் ஓன்ட்ட வரேன்னு என்ன செய்யுது? இப்ப எனக்கு அரை உறக்கம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு லேசா முழிப்பு ஆயிடுச்சு. நான் கனவு விட்டு வெளியே வரல. எனக்கு எப்பவுமே கனவுல சில நேரம் கொஞ்சம் அரை முழிப்பாயிரும். ஆனா ஏன் இஷ்டம் போல கனவை கொஞ்சம் ஏத்தாப்புல மாத்திக்கிடுவேன், நல்ல முறையில். இப்ப எனக்கு கொஞ்சம் அரை முழிப்பு ஆயிடுச்சு. இப்போ நான் என் மனசில் சொல்லியிருக்கிறேன், விட்டுறக்கூடாது, இந்த பேய் நமக்குள்ள நெஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என் மனசே சொல்லுது, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. இந்த ஆவி நமக்குள்ள நெஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் என் முழு பலத்தை பிரயோகப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் என் சத்தம் அமுங்குது, என் வாய் அப்படியே கோணுது. ஒரு வழியா போராடி ஜோமனி முடிச்சோன்னு அந்த அம்மா டப்புன்னு அங்கிட்டு போய் தள்ளி போய் விழுதாங்க. என் வாய் என்ன செஞ்சிருச்சு? சரியாயிடுச்சு. ஒன்று அந்த சைடு போயிட்டு வரேன், சொல்றாங்க இந்த அம்மாவுக்குள்ள இருந்த பிசாசு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அப்படின்னா இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, பிசாசு எனக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் என்ன செய்தேன்? உங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை உங்க கூட இருக்க பிசாசு கூட என்ன செய்யலாம்? எனக்கு என்ன எதிர்த்தா நீ ஜெபம் பண்ணுதான்னு என்ன செய்யலாம்? என்னை தாக்க வரலாம். ஆனால் நான் கனவுல என்ன பார்க்குறேன்னா, அதை நான் மேற்கொண்ட மாதிரி என்ன செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாள். நீ வரும் காலங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை உன்னைய மேற்கொள்ள போகிறது இல்லை, ஜெயிக்க போகிறது யாரு? நீ. அப்போ இந்த கனவுகள் இப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விசுவாச தைரியம் என்ன செய்யும்? உண்டாகும்.
நம்ம தேவன் நியமித்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்படியானா தேவன் நம்மிடத்துல எப்படியாச்சும் என்ன செய்யணும்? பேசணும். அட்லீஸ்ட் கனவுலையாச்சும் என்ன செய்யணும்? பேசணும். பேசும்பொழுது நம் திட்டத்தின் மையத்தில் இருப்போம். வரலையா சொல்லாமா? அதனால மாமிசமும் பாவமும் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி போக பண்ணி விடாதபடி தேவனுடைய சத்தத்தை தினமும் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் திட்டத்தின் மையத்தில் இருக்க முடியும். வரலையா சொல்லாமா? எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் 7 மணி ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இப்போ நம்ம தேவனுடைய திட்டத்தை விட்டு தூரமா இருக்கலாம். ஆனா இந்த சூழல் என்ன செய்யணும்? மாறணும். வரலையா சொல்லாமா? நல்ல சத்தமாக வரலையா சொல்லாமா? எல்லா கரங்கள் உயர்த்தி எல்லாம் வாங்கிட்டு அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை விட்டு நான் தூரமா இருந்தால் என்னை மறுபடியும் சீர்படுத்துங்க. சொல்லுங்க, மறுபடியும் என்னை சீர்படுத்துங்க. மறுபடியும் உங்கள் திட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்கப்பா. நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிங்க. எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்படுவானாக. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவானாக. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் ஆவி